உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உனக்கு நான் பொய் சொல்றேன்னு தோணுது இல்ல? அப்படின்னா நீ ராதா கிட்டே கேட்டுப்பாரு. ராதா, உண்மையெல்லாம் சொல்லு. அது அப்பா இப்ப சொன்னது எல்லாம். ராதா, அப்ப இதுக்கெல்லாம் காரணமே நீதானா? என் புருஷன் ஏன் என்னை இந்த அளவுக்கு அடிச்சாருன்னு இப்பதானே எனக்கு நல்லா புரியுது. என் புருஷனையே எனக்கு எதிரா திருப்பி விட்டு என்ன அடிக்க வச்சிட்டல ராதா. என்ன ராதா, எல்லா நிலைமையிலுமே நான் உனக்கு துணையா நின்ன. எப்பவுமே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். ஆனா நீ எனக்கு எதிராவே சூழ்ச்சி பண்ணிட்டல. இவ என் மேல அவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டும் கூட நான் எதுவும் பேசாம அமைதியா தான் நின்ன. உனக்கு அது தெரியும் மோகன். பாவம், இவ ஏற்கனவே மன கஷ்டத்துல இருக்கா. ஏதோ தெரியாம பேசுறான்னு நான் நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு என் மேல வன்மத்தை வச்சுக்கிட்டு இருப்பான்னு இப்பதானே எனக்கு தெரியுது. நீ எப்படி ராதா இப்படி ஒரு காரியத்தை பண்ண? ஆக்சுவலி தப்பு என்னோட தான். உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்திலேயே உன்னை நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருந்திருக்கணும். நான் இவ்வளவு லேட் பண்ணிருக்கவே கூடாது. நான் ஆரம்பத்திலே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். உன்னோட மூளை பாதிக்கப்பட்டதுனால என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுதுன்னு. என்ன சொல்றீங்க மோனையா? நான் சரியா தானே சொல்றேன். நீ என்னோட பொறுப்பு. நான் என்னோட பொறுப்பை செஞ்சிருக்கணும். ஆனா நான் தான் அதை ஒழுங்கா செய்யவே இல்லையே. யோசிச்சு பாரு, இந்த சத்தத்துல குஷி மட்டும் எந்திரிச்சிருந்தானா அப்புறம் என்ன நடந்திருக்கும்? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? பட் ராதா, நீ டென்ஷன் ஆகாத. நான் இருக்கல்ல. நான் நாளைக்கே ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட உன்ன. மோனையா, எனக்கு எந்த டாக்டரும் தேவையில்லை. நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் உன்கிட்ட என்ன சொன்ன ராதா? இனிமே நீ என் பேச்ச கேட்கணும்னு சொன்னல. மோனையா, இப்ப நீ என் பேச்ச கேட்டுதான் ஆகணும். ராதா, நீ ஏன் என் கையை இவ்வளவு கெட்டியா பிடிச்சிருக்கன்னு எனக்கு தெரியும். எங்க நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு நீ பயப்படுற. நான் என்ன பண்ணாலும் உன்னோட இந்த பயத்தை என்னால போக்க முடியாது. வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாரு ராதா. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்கவே முடியல. என்னோட மனசு எவ்வளவு வலிக்குதுன்னு என்னால சொல்ல முடியல. சீக்கிரமா நீ குணமாகணும் பிளீஸ். எனக்கு என்னோட பழைய சிரிச்ச முகத்தோடு இருக்கிற ராதா வேணும். என்ன அவ வலியில கூட எனக்கு சிரிக்க கத்து கொடுத்தா. அவளை பார்த்து நான் என்னோட சோகத்தெல்லாம் மறந்த எனக்கு அந்த பழைய ராதா திரும்ப வேணும்.
இல்ல டாக்டர், நான் என் ராதாவை மென்டல் அசைலமுக்குலாம் அனுப்ப மாட்டேன். என்ன பேசுறீங்க நீங்க? வேற ஏதாவது வழி இருக்கோ? ட்ரீட்மெண்ட் இருக்கும்ல? வேற எந்த வழியும் இல்ல. ராதாவை மென்டல் அசைலமுக்கு அனுப்பிதான் ஆகணும். ஏய் டாக்டர் சார், போய் தானே சொல்றீங்க? உள்ள என்கிட்ட இப்ப வேற மாதிரி சொன்னீங்க. என் மனநலம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா இப்ப இவர்கிட்ட வந்து மோனையா மாத்தி பேசுறாரு இவரு. ராதா, ராதா, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே. நான் இந்த மாதிரி தான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்க மென்டல் அசைலமுக்கு போனாதான் உங்களுக்கு குணமாகும்னு நான் சொன்னேன். டாக்டர் நீங்க ராதா, போய் சொல்றீங்க. ராதா பொறுமையா இரு. நீங்களே பாருங்க மிஸ்டர் மோகன் எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இப்ப அவங்க மூளையில என்ன தெரியுதோ என்ன ஓடுதோ அது மட்டும் தான் அவங்களுக்கு கேட்கும். இவங்களோட மூளை ரொம்பவே மோசமாயிட்டே போகுது. என் மூளை மனசு எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா நீ உன்னோட மனசாட்சியை வித்துட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீ ஒரு டாக்டர், உன் பேஷண்ட்ஸ்க்கு இப்படி துரோகம் பண்ணாத. மோனையா, நான் சொல்றது கேளுங்க. அம்மாவும் தாமினியும் தான் இந்த சூழ்ச்சி எல்லாம் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட வேலைதான். ராதா, நான் சொல்றது கேளுங்க ராதா, கொஞ்சம் மோனையா. அமைதியா. இந்த டாக்டர் ராதா, இருக்கானே, சத்தியம் எவ்வளவு ராதா. வாங்கிருக்க சொல்லு. ராதா. உன் மனசாட்சி எவ்வளவுக்கு வித்த சொல்லு. அப்புறம் விடு நான் ராதா, உன்னை என்ன விட பண்ற? மாட்டேன். உன் மனசாட்சி எவ்வளவு போதும் வித்தன்னு ராதா. சொல்லு. நீதான் பைத்தியம், நான் பைத்தியம் கிடையாது சொல்லிட்டு சரி, அவ்வளவுதான். அமைதியாயிரு. உன் மனசாட்சியை வித்துட்டு நிக்கிற நீதான் பைத்தியம். என்ன பைத்தியம் சொல்ற? என்ன இப்படி பண்றாங்க? போதும் ராதா, போதும் போதும். யாரோ பைத்தியம் போல இருக்கு. வா, நம்ம இங்கிருந்து போலாம். நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க. போலாம். சொன்னல உங்க பைத்தியம் ஆயிட்டாங்கன்னு. நீங்க தான் என் பேச்சு கேட்கவே இல்ல. டாக்டர், உங்களுக்கு என்ன மூளையில குழம்பி போயிருக்கா? ஏன் சும்மா பைத்தியம் தூண்டி விடுறீங்க? என்ன நான் தான் பேசிட்டு விடுங்க இருக்கேன். மோனையா. இந்த ஆளு நான் பாத்துக்கிறேன். ராதா. நாலு சாத்துனா உண்மையை உளறிடுவான். ராதா, என்ன? போதும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல மோகன். இந்த பொண்ணை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுங்க. இல்லனா உங்களோட குழந்தைக்கு, உங்களோட அப்பா அம்மாக்கு, இன்ஃபேக்ட் உங்க மொத்த குடும்பத்துக்குமே இவங்களால பெரிய ஆபத்து ஏற்படலாம். என் குடும்பத்துக்கு என்னால எந்த ஆபத்து ராதா, கிடையாது. ராதா. ஆனா உனக்கு என்னால ராதா, ஆபத்து நான் இருக்கு. சொல்றது- நாலு சாத்துனா ராதா. எல்லாம் சரியா போயிடும். ராதா. என்ன விடுங்க மோனையா, விடுங்க. ராதா, விடுங்க. ராதா, ராதா, கொஞ்சம் என்ன பாரு. என்ன பாருன்னு சொல்றல. ராதா, யாரோ ஒருத்தர் சொன்னா அது அப்படியே உண்மையாயிடுமா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நீ என்னோட அதே பழைய ராதா தான். எனக்கு நீ மாறல, உனக்கு நான் மாறல ராதா. ஆனா மோனையா, இந்த டாக்டர் என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப சொல்றாரு. அவர் சொன்னா உடனே அனுப்பிடுவாங்களா? நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். ஒருவேளை நான் உன்னை பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டா அப்புறம் நான் எப்படி இருப்பேன்? நான் எப்படி உயிர் வாழ்வேன்? நான் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தேன்? உடம்பு சரியில்லைனாலும் என்ன ஆனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். ராதா மோகன் சேர்ந்து இருந்தா தானே ஹிட். அவ்வளவுதான், விடு. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஏய் டாக்டர், இவ பைத்தியமாகி இருந்தாலும் என்னோட பைத்தியம் தான். சரியா? இதுக்கு மேல ராதாவை பத்தி ஏதாவது நீங்க பேசுனீங்க, முதல் வேலையா உங்களோட டாக்டர் வேலை போகும். அதுக்கப்புறம் உயிரே போயிடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.